வந்து கர்த்தரை ஆராதிக்குவோம், தேவ சத்தத்தை கேட்போம். அநேகருக்காக செபிக்கும்படி திறப்பின் வாயில நிற்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட உங்களோட கூட நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது the superiority of the new dispensation அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியங்கள், அதாவது புதிய ஏற்பாடு நடத்தப்படுகிற ஒரு விதமே அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடோட ஒரு உயர்ந்த நிலைமையை காட்டுகிறது தான் இந்த புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. அதுல முழுக்க முழுக்க நம்ம பார்க்கும்போது எபிரேயர் புத்தகத்துல நாம் இதை முழுக்கமாக பார்க்கிறோம். எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் போதே அவர் இதை ரொம்ப அழகாக எழுதுகிறார். இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற புத்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அவர் எழுதுகிற ஒரு நிருபம் மீது லெட்டர் எழுதுகிறார். என்னென்னலாம் குறித்து எழுதுகிறார் பாருங்க. அதாவது ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட், இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னாக்கா பெட்டர். பெட்டர் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நாம் பார்க்க முடியும். அந்த பெட்டர் அப்படின்னு சொன்னால் getting oneself to better அப்படின்னா ஒருவர் இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்து போகிற ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை, இப்ப இருக்கிறதான நிலைமை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறி போகிற ஒரு நிலைமை தான் இந்த பெட்டர். ஹல்லேலூயா. நம்முடைய வேல்யூஸ், நம்முடையதான மதிப்பு, நம்முடையதான அந்தஸ்து எல்லாமே இப்ப இருக்கிறது பத்தாது, நாம் உயர வேண்டும் என்று சொல்லிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு இருக்கிறதா எபிரேயர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதும்போது அவ்வளவு அழகாக எழுதுகிறார். முதலாவது நம்ம பார்க்கும்போது வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். வசனங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இன்னைக்கு மாறி மாறி வாசிங்க. வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எப்படி திருவுளம் பற்றினார்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு திருவுளம் பற்றல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். அதான் பழைய ஏற்பாட்டில் அப்படி திருவுளம் பற்றினார். ஆனா இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆனா இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஆமென். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார். அதுதான் புதிய ஏற்பாடு. ஆமென். சரிங்க, ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு, வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, யாரை? இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பலிகளை செலுத்தும்படி சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியாக மாறினார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு சாட்சியுள்ள பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நாம் பாக்கியமுள்ள பிள்ளைகள், பிள்ளையர பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஏன் நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அப்ப இருந்ததை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு விசுவாசிகளாக நாம் கொஞ்சம் கூட உயர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டியில இல்ல, சுப்பீரியாரிட்டியில நம்ம வந்துட்டோம். அவங்க இன்னும் அந்த பலிகளை செலுத்தி அதே நிலைமையில் இருக்கிறார்கள். நாமோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு உயர்ந்த நிலைமைக்கு நாம் எல்லாரும் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. அடுத்ததா வாசிங்க 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த எபிரேயர் புத்தகத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண காலம் இருந்துச்சு. ஆமா தானங்க? பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண காலம். ஆனா நியாயப்பிரமாணம் என்ன செய்யவில்லை? ஒன்றையும் பூர்ணப்படுத்தல, எதையுமே அது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கல. எது? நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்கு பாருங்க. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறதா? அடுத்தது என்ன வாசிக்கிறோம் பாருங்க.
அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூர்ணத்தினால் பூர்ணப்படுத்துகிறது. எதை பூர்ணப்படுத்துகிறது? அதிக நன்மை. அது அதிக நம்பிக்கையும் நன்மை எங்கிருந்து வருது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அதிக நம்பிக்கையும் அதிக உறுதியும் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப நாம் பாக்கியமுள்ள பிள்ளைகள் தான். அல்லேலூயா. புதிய நம்பிக்கை உண்டு பண்ணுகிறது இந்த புதிய ஏற்பாடு. அடுத்து வாசிங்க 20ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையுடைய ஆசாரியரானார். பாருங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆசாரியரானார். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசாரியர்களும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். ஆமென். கரெக்ட் தானங்க? நம்ம எல்லாரும் கர்த்தரை, அதாவது எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லீங்களா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசாரியத்துவத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் அந்த முறைமைப்படி வரக்கூடிய ஆசாரியன் மட்டும்தான் பிரதான ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் செல்ல வேண்டும். ஆனா நமக்கு அப்படி இல்ல. நம்ம எல்லாரும் கிருபை தண்டையில சேரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்போ அவர் ஜீவனை விட்ட போது ஆலயத்துடைய திரைச்சிலை மேலே கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. இது எங்க நடந்தது? புதிய ஏற்பாட்டுல நடந்தது. பழைய ஏற்பாட்டுல நடக்கவில்லை. அல்லேலூயா. நான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் நினைக்காதீங்க. நான் சொல்ல வரதெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் அதிக பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதே அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது எப்படிப்பட்டுள்ளது? பலவீனமுள்ள மனுஷனை பிரதான ஆசாரியராய் இருக்கிறது. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? பலவீனமுள்ள மனுஷர்களை ஆசாரியர்களாக மாற்றினது. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விலகிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. பாத்தீங்களா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் பலவீனமானவர்களை ஏற்படுத்துகிறது. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விலகின வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் எவ்வளவு பாக்கியமுள்ள பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஆமென். ஒரு உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஒரு புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கை என்னது? இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அதே அதிகாரத்துல வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. அதாவது ஊழியத்தை செய்யும்படியான அநேக வாக்குத்தத்தங்களையும் புதிய வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டில காலத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளில் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாவே. எப்படி? பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் எப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்போ பரலோகத்துக்குரியவர்கள் நாம் எப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டும்? அதாவது பழைய ஏற்பாட்டில பலிகளை செலுத்தி அவர் சுத்திகரிக்கப்பட்டார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில காலத்திற்கு நாமோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த பலியை கர்த்தர்
இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளா இருக்கிற நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. ஒரே தர பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹalleluya, அவரே நமக்காக பலியாகி நம்ம எல்லாரும் சுத்திகரித்து, எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு? பரலோகத்துக்கு ஏற்றதான ஒரு சுத்திகரிப்பு. ஹalleluya. அடுத்து வாசிங்க 10 அதிகாரம் 34 வசனம். 10 அதிகாரம் 34 வசனம். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி 10 அதிகாரம் 34 வசனம். நான் ஆகையால் அதே வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது பரலோகத்தில் அதிக மேன்மையும் நீதி உள்ளதுமான செல்வங்களும் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிடும். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்கள் ஆஸ்திகளை என்ன செய்யணுமா? சந்தோஷமாய். அப்போ இந்த காலத்து விசுவாசிகளா இருக்கிற நமக்கு நல்ல ஒரு ஆஸ்தியை கத்து கொடுத்திருக்கிறார். எப்படி? பழைய ஏற்பாட்டுல இல்லாத, விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு ஆஸ்தி புதிய ஏற்பாட்டு காலத்துல கத்து நம்ம கொடுத்திருக்கிறார். நாம தான் ஆண்டவருடைய சம்பத்தா இருக்கிறோம், நம்ம தான் சொத்தா இருக்கிறோம். அதுதான் நமக்கு கத்து கொடுத்த ஒரு பெரிய ஆஸ்தி. அடுத்து 11 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 11 அதிகாரம் 16 வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதையல்ல, அதில மேன்மையான ஒரு பரம, அதுக்கு முதல்ல வசனம் வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. பாருங்க, இது எதை சொல்றாரு? எகிப்தை குறித்து சொல்றாரு. சமயம் கிடைச்சிருந்தா என்ன இருக்கும்? திருப்பி கூட அங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நமக்கு என்ன செய்யறாரா? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான ஒரு பரம தேசத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya. அதுதான் பரலோகம். அந்த புதிய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு? இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு புதிய பரம தேசம். அதுதான் பரலோகம். ஹalleluya. அந்த தேசத்துல பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு நாம் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும் என்றுதான் நாம் ஆண்டுக்கு முன்பதாக பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. கடைசி ஒரு வசனம் வாசிங்க. 11 அதிகாரம் 35 வசனம். ஸ்திரீகள் சாகப்படுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெருவுகளை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். பாருங்க, என்னவா ஒரு, அதாவது தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அதுதான் இந்த காலம். நாம் என்ன செய்கிறோம்? உயிரோடு எழுந்திருக்க பெற்றுக் கொள்கிறோம். இதை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஆசாரியத்துவம், ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய வாக்குத்தத்தம், புதிய பலிகள், புதிய சொத்து, புதிய தேசம், புதிய ரெசரக்ஷன். ஹalleluya. ஒரு புதிய உயிர்த்தெழுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நிறைய ஒத்துவாக்குகள் எடுக்கும்போது அதிக நேரம் ஆயிடும். இவ்வளவு புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு புதிய பாக்கியத்தையும், புதிய நன்மைகளையும், புதிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க. நாம் எப்படி வாழ வேண்டும்? ஹalleluya. நாம் எப்படி நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும்? இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். ஆனபடினாலே எப்படி ஆனபடினாலே என்றால் இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிற நாம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. பாருங்க, என்ன வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருக்குது? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம். ஆமென். ஹalleluya. புதிய ஏற்பாட்டிலே தான் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்றார். ஹalleluya. பழைய ஏற்பாட்டிலே இல்லாத ஒரு பெரிய சாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நீ உன்னுடைய மரணத்தை சந்திக்குமானால் நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி உடனடியாக கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். சோ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. ஸ்தேவான் கல்லிலிருந்து கொல்லப்பட்டான். ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டதற்கு தேவனாகிய கர்த்தரை எழுந்து நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அவரை வரவேற்பதற்கு என் தேவனாகிய கர்த்தரை எழுந்து நின்று தேவனை வரவேற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே ஒருவேளை எலியாவுக்கு அக்கினி ரகம் வந்தது உண்மைதான். அது வந்து அவனை கூட்டிக் கொண்டு போனதை தவிர பிதாவானவர் அல்ல. ஆனால் இங்கேயோ தேவனை அழைப்பதற்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் எழுந்து நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அதோடு கூட லாசரு மரித்த உடனே ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியானால் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாக நாம் எவ்வளவு பாக்கியமுள்ள பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். இப்ப பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாதா? பின்வாங்கி ஒருவனும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒருவனும் அதை ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றதான நாம் நம்முடைய ரட்சிப்பை எழுந்து போகாத படிக்க, தேவ பிரசன்னத்தை எழுந்து போகாத படிக்க, தேவ சமூகத்திற்கு தூர போகாத அதை நாம் விட்டு கொடுக்காத படிக்க, தேவ நமக்கு கொடுத்த பரிசுத்தாவியை எழுந்து விடாத படிக்க, தேவ நமக்கு கொடுத்த மகிமை எழுந்து விடாத படிக்க, தேவ நமக்கு கொடுத்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவுமே தடை வந்து விடாத படிக்க நாம் என்ன செய்ய வேண்டுமா? பயந்து இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு பயம் காணப்பட வேண்டும். ஹalleluya. நேற்று எங்களுடைய சிக்ஸ் டாக் ராமுவை நாங்க ஹாஸ்பிடல் கொண்டு போயிருந்தோம். அது கொண்டு போன உடனே அந்த கிட்ட கேட் கிட்ட போன உடனே அதுக்கு ஒரு நடுக்கம், ஷிவர் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு பயம். இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, நம்ம ஒரு வாட்டி கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கோம். அதனால அதுக்கு ஒரு பயம். ஐயோ எங்க இன்ஜெக்ஷன் போட்டுறாங்களா? இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாருங்க. அதுக்கு கூட ஒரு பயம், ஒரு அனிமலுக்கு கூட இங்க போனோம்னா ஒரு பயம் வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பயமே இல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு பயம் கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இல்ல. அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீ தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, வரவேற்பு பெற்றது உண்மை. ஆனா கடைசி வரைக்கும் அதை காத்துக் கொள்ளும்படியாக நீ பயந்து இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீ பயந்து நடக்கணும். நீ ஜெபிக்கணும், பயந்து ஜெபிக்கணும். நீ ஆராதனைக்கு வரணும்னா பயந்து வரணும். வசனங்களை வாசிக்கிற கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு தொழுது கொள்ள வேண்டுமா? ஏன்? அவர் தேவாதி தேவன், அவர் பரிசுத்தர், அவர் மகிமை உள்ளவர். அவருடைய சமூகத்துல வரும்போது நாம் பயத்தோடு வர வேண்டும். இன்னைக்கு எல்லாமே ஏனோ தானோ ஆயிப்போச்சு. ஓ take it easy for granted என்று ஆயிப்போச்சு. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தைகளின் இருதயத்தின் தியானத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற நாம், இவ்வளவு புதிய புதிய நன்மைகளை பெற்ற நாம், புதிய பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளா இருக்கிற நமக்கு இவ்வளவு தானமாய் கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நாம் பயந்து இருக்க வேண்டும். எதுக்கு பயப்படணும்? ஐயோ அந்த இளைப்பாறுதலை நாம் பிரவேசிக்காம போயிடணும், அந்த பரலோகத்துக்கு நான் போகாம ஒருவேளை நான் நரகத்துக்கு போய்விடணும்ங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பிள்ளைகளை பவுலப்போஸ்தலன் சொல்றார், நீங்க பயந்து இருக்க வேண்டும். எல்லாம் ஈஸி எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. அப்படிதான் நிறைய விசுவாசிங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறேன், நான் ஏன் இப்படி பண்றேன்னு அவனுக்கு தெரியும், நான் ஏன் இப்படி போய் பேசுறேன் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பதாக யாரும் எதையும் மறைக்கவே முடியாது. எல்லாம் வெட்ட வெளியாக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை நினைவுகளும் தூரத்தில் தருகிறதால கர்த்தர் நாம் பயந்து இருக்க வேண்டும். ஹalleluya. இரண்டாவதாக வாசிங்க, அதே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவுள். இங்க இரண்டாவது என்ன சொல்றாரு? அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு. இன்னைக்கு ஆண்டவர்
பிரவேசித்தது வெறும் 2 பேர். அதே திருஷ்டாந்தம் கட்டிங்க இங்க பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, ஒருவனாகில கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. அப்ப நம்ம விழுந்து போவதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமே நம்ம நடந்துட்டோம்னா ஒரு பாயிண்டே நம்ம விழுந்து போயிடுவோம். அப்படின்னா இந்த ஆத்மா மரித்து போயிடும். ஜீவன் நல்லா இருக்கும், உலக பிரகாரமா நல்லா தான் நடமாடிட்டு இருக்கோம், நம்ம ஆத்மாவோ செத்து போயிடும். நம்ம ஆத்மாவோ கர்த்தரை விட்டு தூரமாய் போயிடும். ஹalleluya. அதுதான் விழுந்து போகிற ஒரு அனுபவம். விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் அந்த இளைப்பாறுதல். ஹalleluya. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதல் பிரவேசிக்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம பிரவேசிக்கணும்னா நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். முதலாவது பார்க்கணும் பயந்து இருக்கணும், இரண்டாவது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது அதே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நாம் இதயத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு, நாம் இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு, ஜாக்கிரதையா இருப்பதற்கு, பயந்து இருப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இரக்கத்தை கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர வேண்டும். ஹalleluya. சோ நாம் ஜாக்கிரதையாய் வாழணும்னா, பயந்து வாழணும்னா டெய்லி கர்த்தருடைய சமூகத்தினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். டெய்லி தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். டெய்லி நம்ம எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்குதோ, அல்லது சமயமே கிடைக்கலனாலும் கூட பரவாயில்ல, உள்ள ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்திலே நாம் தேவனோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு உலகம் ரொம்ப பிஸியான உலகமா மாறி போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு டைமே இல்லாத ஆயிப்போச்சு. கேட்டா நேரமே இல்லைங்க, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, எதுக்கும் டைம் இல்லை. ஆனா அந்த சொல்றாரு, உன் உள்ளத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. ஹalleluya, ஹalleluya. உனக்கு தேவனுக்கு உள்ள தொடர்பை விட்டு விடாதே. எந்த காரணத்தை கொண்டும் தேவனுக்கு உனக்கு இருக்கிற தொடர்பை விட்டு விடாதே, ஐக்கியத்தை விட்டு விடாதேன்னு சொல்லி இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். இதை பெற்றுக்கொள்ளணும் சொன்னா தேவனோடு நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். கிருபாசன தண்டையில சேர கடவுள் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனதிரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். என்ன வாசிக்கிறோம்? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், திருவிருந்து, ஜெபம், பரிசுத்தம், இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, பெற்றிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. இதை தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? ஞானஸ்நானம், உபதேசம், கைகளை வைக்கிறது, அதான் திருவிருந்து, மரித்தோர் உயிர்த்தெழுதல், அதான் செத்த கிரியைகளை விட்டு வெளியே வர்றது, அதுக்கு நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மீண்டும் மீண்டும் நாம் போடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நாம் போடக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டனே. ஹalleluya. குலத்துல நமக்கு வெட்கமா இருக்கு, எனக்கு வெட்கமா இருக்கும். எத்தனை வாட்டி தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதோ அப்படின்னு இல்ல. we feel ashamed. எப்பப்பா ஆண்டவரே என்ன மன்னிப்பு கேட்போம், நம்மளுக்கு ஒரு மாதிரி வெட்கமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பாரு பவுல் சொல்றாரு, இப்ப பாரு இப்படி எல்லாம் கேட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பூரணராகும்படி கடந்து போவோம். அங்கங்க நின்று பிரேக் போட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜாப் பண்ண உடனே நாளைக்கு ஜாப் கிடையாது, உடனே ஆவியானவர் விட்டு தூரம் வந்துருவோம். திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி கொஞ்சம் முன்னாடி போவோம். 2 படி போன உடனே அங்க ஒரு பிரேக், அங்க ஒரு ஏதோ தப்பு பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க ஒரு பிரேக். ஆனா பவுல் சார் இப்படியே நீங்க வாழ்ந்து நடந்துட்டா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி முன்னேற? ஹalleluya. உன் ஆத்துமா எப்படி ஈடேற? ஆனா சொல்றாரு, முடியலதான், சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் நமக்கு எப்பவுமே இருக்கும். போன வாரம் பார்த்தோம், போராட்டம் இருக்கு. ஆனா அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். போராடுகிறது மட்டுமல்ல, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். போராட்டம் வந்துச்சு, நான் விழுந்து போயிட்டேன்னு சொன்னா அது நல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமே கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமே கிடையாது. போராட்டம் வந்தது, ஆனால் அதான் வசனத்துல வாசிக்கிறேன், நீதிமான் விழுந்தாலும் என்ன செய்வார்? எழுந்து விழுந்தாலும் எழுந்து
இதுதான் அந்த கர்த்தருடைய பிள்ளையோட சுபாவம். அதுக்காக நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு விசுவாசம் விட்டு நழுவி போறது அல்ல. விழுந்தாலும் அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். ஹalleluya. இதுதான் நம்ம வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும் சரி, நாம் விழாதபடிக்கு எழுந்து நின்று மீண்டும் தொடர்ந்து போக வேண்டும். பவுல் சொல்றாரு, போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நீ அங்கே விழுந்து கிடக்காத, நீ எழுந்திரு. ஹalleluya. வெளிப்படுத்தல நீதிமொழியில வாசிக்கிறோம், உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்திரு. நீ விழுந்த இடத்துல விழுந்து கிடக்காத, நீ எழுந்திரு. எழுந்து வா, முன்னேறி போணும். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? எலியா கிட்ட சொல்ற, எலியா இங்க உட்கார்ந்து தூங்குறது இல்ல, உன்னை நான் கூப்பிட்டது. போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா இருக்கு. உன்னை கொண்டு அநேக நன்மைகளை செய்ய போறேன். உன்னை கொண்டு அநேகரை அபிஷேகிக்க போறேன். இல்லையா? உன்னை கொண்டு நான் ராஜாக்களை அபிஷேகிக்க போறேன். அதுக்காக உன்னை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ அதை உணராம போதும் ஆண்டவரே, நான் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறியே, நீ எழுந்திரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆவியானவர் எலியாக்கு சொன்னது போல இந்த காலவழி நம்மோடு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழுந்திருப்போம், முன்பாக கடந்து போவோம். பிரச்சனை இருக்கு, வேலைவேலை இருக்கு, சோர்வு இருக்கு, இன்னைக்கு ஜெபிக்க முடியல, நோ ப்ராப்ளம். மீண்டும் அட்லீஸ்ட் உன்னால உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியல, வேலைவேணுமா, நீ உட்கார்ந்து ஒரு சோஃபாலையாவது உட்கார்ந்து என் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே, ஹalleluya, கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே, ஹalleluya. என் ஆண்டு யார்கிட்ட தொடர்பு கட்டானாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட இருக்க தொடர்பு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுடக் கூடாது. ஹalleluya. அதுதான் இங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம். நம் முன்பாக பூரணர் ஆகும்படி, நம் முன்னால கடந்து போனாதான் நாம் பூரணர் ஆக முடியும். இங்க உட்கார்ந்து நாம் பூரணர் ஆக மாட்டோம். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள், இதெல்லாம் அழிந்து போகிறதான காரியங்கள். இதையெல்லாம் நம்ம பார்த்து இது பின்னால் ஓடி நின்றா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன்னா இது அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு? அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நித்திய நித்தியமான ஒரு பரம தேசத்தை நாம் காண வேண்டும். அதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம எல்லாம் போர்க்களத்தில் இருக்கிறவர்கள், நாம் ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்ப்பது எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்றாரு. நாம் அப்படியே உட்கார்ந்துட்டு பின்னிட்டு பார்த்தோம் சொன்னா, பின்னிட்டு பார்த்தா லோத்துடைய மனைவி நிலைமை தான் நமக்கு வரும். அவள் உப்பு தூணாய் போய்விட்டான். உப்பா இருந்தா பார்த்தா அநேருக்கு பிரயோஜனமா இருக்கும். உப்பு தூணா போயிட்டா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பின்னிட்டு பார்க்காதபடிக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க இன்னொரு வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சாட்சி, நீங்க ஜெனிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். சேர கடவோம். என்ன சொல்றாரு? ஜாக்கிரதையா இருக்கணும், பயந்து இருக்கணும். அப்புறமா என்ன செய்யணுமா? உண்மையுள்ள இதோடு விட்டீங்க. நம்ம தொடர்ந்து பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டும். கிருபாசன தண்டையில சேர வேண்டும். இங்க என்ன வாசித்தோம்னா, என்ன வாசித்தோம்? பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். பூர்ண நிச்சயத்தோடு சேரணும். எங்க சேரணும்? தேவ பிரசன்னத்துல சேரணும், தேவ மகிமையில சேரணும். எப்படி சேரணும்? பூர்ண நிச்சயத்தோடு சேர வேண்டும். ஹalleluya. அடுத்து வாசிங்க 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறது, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. நம்பிக்கையை நாம் எப்படி அறிக்கையிட்டோமோ அதுல நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். ஹalleluya. எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். ஹalleluya. எதற்காக நாம் தேவனை பின்பற்றுகிறோமோ அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் எடுத்த பொருத்தனைகளிலே உறுதியாய் இருக்க வேண்டும். தீர்மானங்களிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீ கர்த்தரிடத்தில் சேர்க்க மட்டும் போதாது, உன்னுடைய காரியங்களிலே நீ எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன் சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ உறுதியாய் இருந்தேன்னா அவர் என்னெல்லாம் உனக்கு வாக்கு பண்ணினாரோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். அதே 24ஆம் வசனம் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி
ஒருவரை ஒருவர் கவனித்து. இந்த காரியெல்லாம் செய்து வரும்போது சக விசுவாசிகளை விட்டுறாதீங்க. உங்களோடு கூட இருக்கிறவர்களை மறந்து விட்டுறாதீங்க. நீங்க என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் கவனித்து. நான் விக்கிற வாழ்க்கையில நான் முன்னேறி போயிருக்கிறேன், நான் பரவாயில்ல, நான் நல்லாக்கிறேன் அப்படின்னு இல்லாத உன்னாக விசுவாசிகளை, உன்னோடு கூட இருக்கிறவர்கள், உன் குடும்பத்தை, உன்னை என்ன சொன்ன பந்துக்களை நீ என்ன செய்ய வேண்டுமா? கவனிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நீர் அவர்களை கவனித்து, ஹல்லேலூயா, என்ன சொல்றாரு? சபை கூடு வருவதை விட்டு விடாதிருங்கள். பாருங்க, கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சபையில வருவது ஒருவரை ஒருவர் கவனி. நீ கவனிச்சு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்காங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க, அவங்களை விசாரித்து, அவங்களை கவனித்து, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுக்காக ஜெபித்து சொல்லி போக. இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்புனா எங்க? நம்ம எல்லாரும் ஒரே சரீரமும் ஒரே சரீரத்தின் அவயவமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சரீரம் பாடுபட்ட இன்னொரு சரீரம் சந்தோஷம், இன்னொரு ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் சந்தோஷப்படுமா? படாது. அந்த அவயமோ அந்த பாடுபடுகிற அவயத்திற்காக ஒத்துழைக்க பாடுபட. பாருங்க, கையில ஒரு அடிபட்டுச்சுன்னா கண்ணுல தானா தண்ணி வந்தது இல்லீங்களா? வாய் சத்தம் ஓடுது இல்லீங்களா? கால் ஓடுது இல்லீங்களா? எந்த உதவிக்காக ஓடுது இல்லீங்களா? என்னெல்லாம் வேலை செய்து பாருங்க. அடிபட்டது கைக்கு, ஆனா கண்ணில தண்ணி வருது, நம்ம மனசு வேதனைப்படுது, வாய் சத்தம் போடுது, கை இன்னொரு கை போய் அந்த காயத்தை ஆற்றுகிறது, அதை கொஞ்சம் ரத்தம் வருதுன்னா கொஞ்சம் அழுத்தி குடிச்சுக்குது, கால் எங்க போய் ஓடலாம், எங்க யார்கிட்ட போய் சொல்லால் ஓடுது. சோ ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் ஒத்துழைக்குது இல்லைங்களா? அதே போலதான் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சரீரத்தின் அவயங்களால் பாடுபடுகிறோம். ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட வேண்டும், அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நீ ஒருவரை ஒருவர் கவனித்து. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடியதான ஆவிக்குரிய செயல்கள். ஹல்லேலூயா. நான் மட்டும் கிட்டி சேர்ந்து நான் மட்டும் பூர்ணராகணும்னா அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட சுபாவம் என்ன? ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அவங்க என்ன விசாரிக்கல, நான் ஏன் விசாரிக்கணும்? அப்படி இருக்க கூடாது. அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கவனிக்கலன்னா கூட நம்ம போய் கவனிக்கணும், அவங்க விசாரிக்கலன்னா கூட நம்ம போய் விசாரிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்படியே கர்த்தர் விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ பேரு கூட, அதாவது சிலுவையில் அறையும்போதான எந்தெந்த சூழ்நிலையிலும் அவரை பேசவில்லை என்று கூப்பிட்டாங்க. பிசாசுகளின் தலைவர் அப்ப கூட கர்த்தர் நண்பரே பிள்ளைகளே என்று சொல்லுகிறேன். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. டிஸ்வாட் நம்ம செய்யுது, அவங்க செய்தாங்க, நான் அப்படி செய்யறேன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளையோட சுபாவம் அது உலகத்தான் செய்கிறதான வேலை. கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இப்படி ஆனாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமாக வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். என்ன செய்யணுமா? அந்த இலை பாரதலிலே பிரவேசிக்கணும்னு சொன்னா முதல்ல பாரமான யாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. என்ன பாரமா இருக்கு? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எது நம்மை பாரப்படுத்துகிறது? பிரச்சனைகளா, போராட்டமா, பணமா, இல்ல செல்வாக்கு இல்லைன்ற ஒரு நிலைமையா, அல்லது நான் அவங்கள போல நான் பிரசங்கம் பண்ணி அவங்கள போல நான் பாடல, அது ஒரு பாரமா? எல்லாத்தையும் ஒழித்து விடுங்க. பாரமா இருக்கிறது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டுமா? பொறுமையோட ஓட வேண்டும். பொறுமையோட ஓட வேண்டும். போன வாரத்துல நம்ம கேட்டோம், நீ எந்த மணி நேரத்துல வேலைக்கு கூப்பிட்டாலும் உனக்கு பேசின கூலிய கத்த கொடுப்பான். அவங்களுக்கு முன்னால நான் ஓடிடுவேன், அவங்களுக்கு முன்னால முடியவே முடியாது. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீ பொறுமையோடு ஓடு. கத்த உன்னை எதற்காக அழைத்தார்? கத்த உனக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னார்? உனக்கு என்ன 6 மணி நேரத்துல வந்து உனக்கு கத்த என்ன கூலி கொடுத்தார் சொன்னார்? அதை கொடுப்பார். 9 மணி நேரத்துல அவனுக்கு என்ன கூலி பேசினாரு கத்த அவனுக்கு கொடுப்பார். ஒருவேளை 12 மணி நேரம் எந்தவர்ல வந்தவனா இருந்தாலும் கூட சரி, அவனுக்கு கத்த என்ன கூலி பேசினாரோ கத்தர் அதை கொடுப்பார். அதை பத்தி நம்ம யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. 9 மணி நேரத்துல வந்தவன் 12 மணி நேரத்துல வந்தவனை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆன விசுவாசிகள் ஒண்ணு இல்லாத எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டம், எத்தனை ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு பரிசுத்தத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபவாசம் வச்சோம்.
அவங்க பரதேசில சேர்ந்துட்டாங்க. அவனை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அவனை பத்தி நம்ம ஏன் வேதனைப்படணும்? அவனுக்கு சொன்னாரு, அவனை எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க நம்மளுக்கு சொல்லி இருக்காரு, நம்ம நேரம் வரும்போது கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுப்பாரு. ஆமென். ஆனா நாம என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோட நம்ம ஓட்ட களத்துல போக வேண்டும். ஓடணும்னா பாரத்தை தூக்கி வச்சுருந்தா ஓட முடியாது. ஆனா பாரம் வச்சுட்டு ஓட முடியாது, ஓடவே முடியாது. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஓட்ட களத்துல இருக்கிறோம். நீங்க ஓடணும்னு சொன்னா பொறுமையா ஓடணும்னா முதலாவது உங்களுக்கு பாரமா இருக்கிற எதுவும் இருந்தாலும் சரி அதை வச்சிருங்க, தள்ளி வச்சிருங்க. அது வேண்டாம். நம்மளுக்கு பாரமா இருக்கிறது எதுவா இருந்தாலும் வேண்டாம். மனக்கசப்பா, மன கஷ்டமா, வேதனையா, துக்கமா, எதுவா இருந்தாலும், துக்கமா மன கசப்பு இருந்துச்சுன்னா ஆண்டு போய் ஜெபிக்க முடியுமா? முடியாது இல்ல. அதான் ஆண்டு சொல்றாரு பவுல், அது கைட்டு வச்சிருங்க, ஒரு பக்கமா வச்சிருங்க. அது வேண்டாம் உங்களுக்கு, அது உங்களுக்குரியது அல்ல, அது பிசாசுக்குரியது. அவன் போராடிக்கிட்டோம். நம்ம எல்லாத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை சுபத்துவத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். ஹalleluya. அடுத்து வாசிங்க அதே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 28. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அடுத்து என்ன செய்யணும்? பயத்தோட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு, இவ்வளவு நன்மைகளை கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்ம கொடுத்தாரு. ஆனபடினால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பயத்தோடும் பக்தியோடும், பயத்தோடும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் ஆராதிக்கும் போது நமக்கு பயம் இருக்கணும். அதான் சொல்றாரு, பயந்துடுங்க. முதல்ல வாசித்தோம், பயத்தை ஆராதனைக்கு வரும்போது ஒரு பயம் நமக்கு இருக்கணும். என்னத்துக்கு பயம்? பார்த்து பார்க்கிறாருன்னா இல்லவே இல்ல. உன்னை ரட்சித்த ஆண்டவர் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உன்னை அழைத்தவர் நடுவில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் நீ ஆராதிக்க வரும்போது ஒரு நடுவில் கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். ஆனபடினால தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆராதனையில உட்கார்ந்து ஏனோ தானோ உட்கார்ந்து பேசியிருக்கிறது அல்ல, பேசி சிரிச்சிருக்கிறது அல்ல. சில விசுவாசிகள் ஆராதனையில் இருக்கும்போது போன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர்கள் அடைவார்கள். அவ்வளவுதான். பாஸ்டரோ இல்ல யாராவது சொல்லிட்டு போனா அவங்களுக்கு கோவம் வந்துடும். சொல்ல முடியாது. அதை கேட்ட தண்டனை அவர்கள் அனுபவிப்பார். கர்த்தர் பக்கத்துல நின்று பார்த்துனே இருக்க மாட்டாரா? உன் நடுவில் உன் ஆசீர்வதிக்கத்தான கர்த்தர் வரா. அவர் வருகிறப்போ நீ போன் பார்த்துட்டு இருந்தா நியாயமா? ஒருவேளை நீ சொல்லலாம், வசனத்தை தானே பாக்குறேன்னு. அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு பைபிள் கொடுத்திருக்காரு. நீ பைபிளை பார். நீ பைபிளை கொண்டு வரதுல நிறைய விசுவாசிங்க. நம்ம சபை மட்டும் நான் சொல்ல, நம்ம சபையில அப்படி இல்லவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிளை தூக்கி சபைக்கு வரணும். இந்த பைபிளை தூக்கிறதுக்கு வெட்கப்பட்டா கர்த்தர் நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவார். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனாகவே இருக்கிறது. இதை சுமக்க நாம் வெட்கப்படக்கூடாது. எங்க போனாலும் பைபிளை சுமந்து செல்ல வேண்டாம். போன்ல இருக்கு நல்லதுதான், எங்க போக முடியாத இடத்துல ஒருவேளை ஃளைட்ல நீ ஒருவேளை வசனத்தை உன் பைபிள் தெரிஞ்சு வாசிக்க முடியாம இருக்கலாம். அந்த நேரத்துல போன் ஓபன் பண்ணி பாரு, அந்த நேரத்துல படி. ஆனா ஆலயத்துல வந்து நீ போன வச்சு உட்கார்ந்துக்கினே அது தேவனை எவ்வளவு துக்கப்படுத்துகிறதா இருக்கும். அப்போ தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில பயம் எங்க, பக்தி எங்க, தேவனுக்கு பிரியம் எங்க அனு சொல்றாரு. இவ்வளவு நன்மைகளை கொடுத்ததுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்ள கடவோம். ஆராதிக்கிறதுக்கு கூட ஒரு கிருபை வேணும். ஆமென். ஹalleluya. ஆராதிக்கிறதுக்கு கூட ஒரு கிருபை வேணும். நிறைய பேர் ஆராதனைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா நம்ம எல்லாம் கிருபை பெற்றவர்கள். மரியாதை நீ கிருபை பெற்றாய். ஒருவேளை மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாக நாம் தேவ சமூகத்துல கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் வரல, உங்களுக்கு கிருபை இல்ல, ரீசன்ஸ் பல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அவனுடைய கிருபை பெற்றவர்கள் தான். தேவனை ஆராதிக்க திருப்பதில வாயில நிற்கிறோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அது அநேகருக்காய் செபிக்க வந்திருக்கிறோம், முழங்கால் படிட்டு செபிக்க வந்திருக்கிறோம், அநேகருடைய ரட்சிப்புக்காய் செபிக்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? நாம் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹalleluya. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். என்ன சொல்றாரு? அவரிடத்தில்
நிந்தை இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அங்கே நிக்காத, பிரச்சனை வச்சு அங்கே நிக்காத. உனக்காக துன்பப்பட்ட இயேசுவானவர் அவரே பாலத்துக்கு புறமே சிலுவையில் அறையப்பட்டார்னா நமக்கு எல்லாம் நடுவிக்கலையா விருந்து வச்சிருவாங்க, முடியவே முடியாது. அதை விட மோசமான ஒரு காரியம் தான் நமக்கு நேரிடும். ஆனா என்ன சொல்றாரு? பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்ட மரத்துக்கு எப்படி? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பட்டு போன மரங்கள், நமக்கெல்லாம் நடுக்கம் தான். ஆனா அதை வச்சு நம்ம துக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்துக்கு புறமே தள்ளப்பட்டதான இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வசனம் வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதித்தோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்படியா? துதிக்கும் ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு கடவோம். பாருங்க, சோ கடைசியில அந்த இவ்வளோ காரியங்களை சொல்றாப்பா, நீ இப்படி இருக்கணும், அம்மா நீ இப்படி இருக்கணும், என் பிரியமே நீ இப்படி இருக்கணும், இப்படி இருன்னு சொல்லி அவ்வளவு அழகாக எபிரேயர்ல இருக்கிறதான கிறிஸ்துவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றார்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அது நம்ம கிட்ட கேட்பதெல்லாம் பணம் பொருள் அல்ல. சங்கீதத்துல வாசிக்கிறோம், உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. பொன்னும் அவர்தான், வெள்ளியும் அவர்தான். உலகத்துல இருக்கிறது எல்லாமே கர்த்தருடையது. ஆனா அதை கேட்கல. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு நாம் செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தாவீதுதான் சொன்னார், எக்காலம் இந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் பாடியிருக்கும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுபாவம். ஏன்னா நம்ம எல்லாம் ஆசாரியர்கள். ஒரு ஆசாரியன் என்ன செய்வான்? பூஜாரி என்ன செய்வான்? எப்ப அப்பா மந்திரம் சொல்லினே இருப்பான். அவன் வாய்னவோ பேசினே இருப்பான். நம்ம சொல்லி என்னடா முழுவினேங்கிறான்? இல்ல, அவன் ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கிறான். அவன் பலியை செலுத்தி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உதடுகளின் பலியாக ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களையும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எபிரேயர் புத்தகத்துல மட்டும் நம்ம பார்த்தோம். அதோட முக்கியமான வார்த்தை என்னன்னா the better. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப இருக்கிறத குறிச்சு நீ சந்தோஷப்படாம இன்னும் மேன்மை அடைய வேண்டும், இன்னும் நீ உயர்த்தப்பட வேண்டும், இன்னும் நீ ஆவிக்குரிய காரியத்துல மேன்மையில வளர வேண்டும், இன்னும் நீ இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் வேல்யூ கொஞ்சம் அதிகரிக்கணும். இப்ப இருக்கிற மரியாதை இல்ல, இன்னும் நீ அந்த மரியாதை அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு அதிக வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். புதிய நம்பிக்கை, புதிய உடன்படிக்கை, புதிய உயிர்த்தெழுதல், புதிய விசுவாசம், புதிய தேசம், புதிய நாடு, எல்லாம் புதுசா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றவர்களாக நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிப்பா இருக்க வேண்டும். அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு நாம் பயந்திருக்க வேண்டும். பாவத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். திருவிருந்துல பங்கு பெறும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு திருவிருந்துல பங்கு பெற வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் வீணா போகாதபடிக்கு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பாரமா இருக்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தான் விசுவாசத்தை துவக்கினார், அவர் தான் முடிப்பார். ஆமென். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றார். அந்த ஒரு அனுபவம் நமக்கு வரட்டும், அந்த ஒரு அனுபவம் நமக்கு வரட்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு பயமும் நடுக்கமும் நமக்கு வரட்டும். சபையில உட்காரும்போது வாய் திறந்து நம்ம எதையும் பேசக்கூடாது. சபையில் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஜபத்துல இருந்தாலும் சரி, பாதரை கூட நாம எதையும் பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நான் நினைப்பேன், ஐயோ இப்படி இருந்தா நல்லா இருந்துச்சு, இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்துச்சேன்னு.
ஆனா ஆண்டவர் அதை சொல்ல சொன்னார், அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் அதை செய்ய சொன்னார், அவங்க செய்தாங்க. நீ யார் அங்க நடுவுல போயிட்டு இன்டர்பிரட் பண்றதுக்குன்னு? ஆவியானவர் என்னோடு பேசுவார். அதுதான் ஆண்டவர் சித்தமா இருக்கு, அது நடந்துச்சு. நீ வாய் மூடி சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோடு பேசுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எதை குறிச்சு கமெண்ட் அடிக்க வேண்டாம், எதை குறிச்சு நாம் சொல்ல வேண்டாம். அதை ஆண்டவர் யார் மூலமா என்ன பேச விரும்புகிறார் அதை அவர் பேசுவார். நம்முடைய வேலையெல்லாம் கவனித்து கேட்க வேண்டும். நாம் மௌனமாக கவனித்து அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதுதான் நம்முடைய கடமை. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல நாம் அர்ப்பணிக்கலாம். பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்கு நன்றி. ஒருமுறை கூட இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் என்பதை ஒருமுறை கூட நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நன்மை பெற்ற நாங்கள் பயத்தோட நடுக்கத்தோடும் ஆண்டவரே ஜாக்கிரதையா எச்சரிப்போடும் ஆண்டவரே ஸ்தோத்திர மூல உபதேசங்களை கர்த்தாவே பெற்றதான நாம் மறுபடியும் அந்த அஸ்திவாரத்தை போடாதபடிக்கு ஆண்டவரே முன்போட்டி செல்லும்படியாக பூரணர் ஆகும்படி நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பாரமான யாவற்றையும் விட்டு விலகி கர்த்தாவே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆராதிப்பது கூட உங்களுடைய கிருபை தான். ஆண்டவரே, அந்த கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபாசன தந்தையில சேரும்படி கர்த்தங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள தொடர்பை நாங்கள் விட்டுவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வழி நடத்தும். ஆண்டவரே ராஜா, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் பலன் அடையட்டும். ஆண்டவரே, உற்சாகம் அடையட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. காலத்தை எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் அங்கே விழுந்து கிடக்காதபடி அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஆவியான ஒவ்வொருடைய வாழ்க்கையில பொறுப்படுத்த நடக்கும் பலப்படுத்த பூர்ணராகும்படி கர்த்தர் உதவி செய்யும். எங்களை எல்லாரையும் தாழ்த்துடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையில நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென்.